ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவின் வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள், அதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துள்ள வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு தான் விவரமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ள வாக்குறுதிகள். பொருளாதாரம் மற்றும் உதவித்தொகை இதை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள். குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய், இது இல்லாம 8000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மகளிர் நலன் மற்றும் பாதுகாப்பு, இதை முன்னிறுத்தி இலவச மாநகர பேருந்து பயணம், சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் பிணையில்லா கடன் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். விவசாயம் மற்றும் வளம், இதை சார்ந்து அவங்க கொடுத்துள்ள வாக்குறுதி என்னவென்றால், நெல் 3500 ரூபாய், கரும்பு 4500 ரூபாய், ஆதார விலை உயர்வு, இலவச மின் மோட்டார் வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். கல்வி மற்றும் இளைஞர் நலன், இலவச மடிக்கணினி, 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துள்ளது. அரசியல் மற்றும் நிர்வாகம், மாநில சுயாட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துள்ள வாக்குறுதிகள். பொருளாதாரம் மற்றும் உதவித்தொகை, குடும்ப தலைவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் இலவச பிரிட்ஜ் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். மகளிர் நலன் மற்றும் பாதுகாப்பு, 2 சக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துள்ளது. இலவச மாநகர பேருந்து பயணம் என்ற வாக்குறுதியையும் கொடுத்துள்ளது. விவசாயம் வளம், நெசவாளர்களுக்கு இலவச மின்சார வரம்பு உயர்வு, மீன்பிடி தடைக்கால நிதி உயர்வு என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. கல்வி மற்றும் இளைஞர் நலன், கல்வி கடன் தள்ளுபடி, வேலையில்லா உதவித்தொகை, வேலையில்லாத இளைஞர்களுக்கு 2000 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துள்ளது. அரசியல் நிர்வாகம், மாநில உரிமைகள் மீட்பு மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியிலான ஆட்சி என்ற வாக்குறுதியை திமுகவும் அதிமுகவும் 2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்குறுதியாக கொடுத்துள்ளது. இதில் உங்களுக்கு பிடித்த வாக்குறுதி என்னவென்று நீங்கள் கூறுங்கள்.